கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, நம்ம வந்து ஆம், ஒரு ஆ, ஆ, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறித்து நம்ம நம்ம தியானிப்போம். காட் ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆ, வேதத்தில் வந்து ஆ, எலீஷா ஆம், எலிஷா பற்றி நமக்கு ஆ, ஆ, நம்ம படிச்சிருப்போம். ஆம், ஆம், எலிஷா ஆ, யாருன்னா ஆம், ஆ, காட் அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக காட் யூஸ் பண்ண ப்ராஃபட் எலியா ப்ராஃபட்டோட கூட இருந்தவர் எலிஷா. ஆம், இப்போ வந்து எலிஷா வந்து காட் அவரை வல்லமையாக பயன்படுத்தி அவருடைய ஆவின் வரங்கள்னால அவரை நிறைச்சு பெரிய அற்புதங்கள் செய்து ஆம், ஆ, ஆம், அதாவது அந்த ஆம், பாகால் அந்த வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஆம், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து பாவத்தில் இருக்கும்போது கூட ஆம், ஒரு தனியால் எலியா என்ன பண்ணாரு, தேவனுடைய வல்லமையை அவங்களுக்கு முன்பாக காண்பிச்சு ரொம்ப பெரிய 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 அற்புதமான அடையாளமான காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணார், செஞ்சார். ஸோ அவர் வந்து காட் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ உன்னுடைய ஸ்தானத்துல வந்து நீ எலிஷாவ வந்து அ அ உன்னுடைய ஸ்தானத்துல நீ அ உனக்கு அப்புறமா நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன். உனக்கு அப்புறமா உன்னுடைய ஸ்தானத்துல நீ எலிஷாவ அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆம், எலிஷாவையும் பார்க்கும்போது பார்த்தோன்னா, அவரும் வந்து அ எலியா கிட்ட இருந்து அந்த ஆவியின் வரத்த பெற்றுக்கொள்ளணுன்றதுல ரொம்ப ஒரு வாஞ்சையா அவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆ எலியா வந்து ஆ ஸோ அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த நாள்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் மீட் பண்ணுவாரு. ஒவ்வொரு இடத்துக்கா போவாரு. ஆ ஆனா அவர் எங்கெல்லாம் போறாரோ, எல்லா இடத்துலயும் யார் கூடவே போவா? எலிஷா போவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எலியா வந்து நான் நான் உன்ன அவர விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும், எலிஷா என்ன சொல்லுவாருன்னா, நான் அம் உம்மை விட்டு விடமாட்டேன். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே தான் வருவேன். அ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்றது வந்து, அவர் கூட இந்த தீர்க்கதரிசிகள், எலிஷா முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால எலியாக்கு வந்து எலிஷாக்கு வந்து எலியா கூட இருக்கணும். தேவன் அவர்கிட்ட இருந்து ஆ அ அவருடைய வாஞ்சை என்னன்னா, நான் எலியா கிட்ட இருந்து அவருடைய அந்த வரங்கள நான் பெற்றுக்கொள்ளணும். அவர் வந்து அந்த வரத்த நாடினார். எலிஷா என்ன பண்ணாரு, எலியாவ பார்த்து எலியா எப்படிலாம் அற்புதம் செய்தார். காட் அவருடைய ஆவியின் வரங்கள எலியாவின் மேல இருந்த ஆவியின் வரங்கள யார் கூடவே இருந்து பார்க்கிறா? எலிஷா பார்க்கிறார். பார்த்து அவருக்கு என்ன வருது? ஒரு வாஞ்சை வருது. ஒரு விருப்பம் வருது. எலியா கிட்ட இருந்த அந்த வல்லமை, அந்த வரங்கள் எனக்கும் வேணும். காட் எலியாவ வந்து எடுத்துக்கொள்ள போறாரு. அ இதுக்கப்புறமா இதே மாரி கிரியைகள செய்றதுக்கு அ காட் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த வரங்கள நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார் விருப்பப்படுறா? எலிஷா விருப்பப்படுறார். அ எலிஷா எலியாகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வேதத்துல பார்க்க முடியும். காடே எலியாகிட்ட சொல்லியிருப்பாரு. எலிஷாவ நீ உன்னுடைய ஸ்தானத்துல நீ வந்து அப்பாயிண்ட் பண்ணு. நான் உன்ன எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ அவர அப்பாயிண்ட் பண்ணுன்னு காடே அவரு அ கால் பண்ணியிருப்பாரு. நிர்ணயிச்சிருப்பாரு. அதேபோல எலிஷாக்கும் என்ன இருக்கும்? அந்த வாஞ்சை இருக்கும். எலியா கிட்ட இருந்து அந்த ஆவின் வரத்த பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது, எலிஷா எங்கெல்லாம் போறாரோ கூடவே அவர் போவாரு. கடைசியா என்ன என்ன பண்ணுவாரு? எலியாவும் எலிஷாவும் மட்டும் அந்த யோர்தான கடந்து அவங்க தாண்டி போவாங்க. போனதுக்கப்புறம் எலிஷா கிட்ட கடைசியா கேட்பாரு. நான் தேவன் என்ன எடுத்துக்கொள்ள போறார். உனக்கு கடைசியா என்ன வேணும்? அப்படின்னு கேட்கும்போது, அ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படின்னு எலிஷா கேட்பார். அ இது வந்து அ அந்த வரங்கள் எனக்கு 2 மடங்கா வேணும்னு அந்த அர்த்தம் வருமா? இல்லன்னா எ எ ஜூ ஜூஸ்ல வந்து காட் வந்து அந்த உபாகமத்துல வந்து அ சேஷ்டபுத்திரம் அந்த மகன் முதல்
பிள்ளைக்கு வந்து ரெட்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு வந்து அ சொல்லியிருப்பாங்க. அ காட் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். அதனால பேசிக்கா அவர் வந்து அந்த வரங்கள பெற்றுக்கொள்ளணுன்றது தான் எலிஷாவோட வாஞ்சையா இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படின்னு எலியா கிட்ட கேட்பாரு. எலியா வந்து என்ன மாரி சொல்லுவாருன்னா, "நான் போம்போது நீ என்ன பார்த்தன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவத நீ பார்த்தன்னா உனக்கு கிடைக்கும். நீ பார்க்கலன்னா உனக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்லுவாரு. ஆ ஸோ இதுலயும் ஒரு டெஸ்ட் மாரி வைக்கிறாரு. அவர் வாஞ்சையா இருக்கிறாரு. அத பெற்றுக்கொள்றாரு. காட்க்கும் அவர்கிட்ட தான் குடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஆ கண்டிப்பா அவர் பார்ப்பாரு, அவர குடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் எலியா வந்து அந்த டைம்லயே ஒரு டெஸ்ட் மாரி வச்சுட்டு, அ ஆ என்னாகும், அந்த அக்னிமயமான ரதங்கள் வரும். வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சுடும். அப்புறம் சுழல் காற்றுல எலியா என்ன பண்ணப்படுவார்? எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆம், இது ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அக்னிமயமான ரதம், அக்னிமயமான குதிரைகள் வந்து அ ஹெவன்லி பரலோக சேனை. ஆம், அது வந்து அ என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே எலியா கூடவே தான் அவரு இருந்திருக்கும். ஆ அவரு வந்து அவரு ஒரு வல்லமையா தேவனுடைய ஊழியக்காரரா இருந்ததுனால, அவர் கூட அது எப்பவுமே இருந்திருக்கும். அவர் எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தில அது எலிஷா அவர அத பார்த்து அத அவங்கள பிரிக்கவும், அதுக்கப்புறம் சுழல் காற்றுல எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எலிஷா கூட ஒரு டைம்ல வந்து ஒரு சீரியா வேற தேசத்து சேனை வந்து அவங்கள கிட்ட அ யார் வந்து அந்த ராஜாக்கு நம்மள பத்திலாம் சொல்றாங்க அப்படின்னும்போது, எலிஷா இந்த தீர்க்கதரிசி தான் ராஜாகிட்ட நம்மளுடைய திட்டங்கள்லாம் சொல்லிடுறாருன்றப்போ, அவர பிடிக்கிறதுக்காக அந்த சேனை வரும். அப்போ அ எலிஷா கூட இருக்கிறவர் வந்து ரொம்ப பயப்படுவாரு. இப்படி சேனை வருது அப்படின்னு பார்க்கும்போது, அ எலிஷா வந்து பிரேயர் பண்ணும்போது, அந்த கூட இருக்கிறவரோட கண்கள் திறக்கப்படும். அப்ப அவங்க இருந்த அந்த மலைகள்ல முழுவதும் அக்கினிமயமான ரதங்கள் அந்த மலையில இருக்கிறதா அவர் கூட இருக்கிற சர்வன்ட்ஸ் பார்ப்பார். அப்போ அந்த அந்த சேனை வந்து இப்ப யார் கூட இருக்கு? எலிஷா கூட இருக்கு. அ அ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அ ஊழியத்த அவங்க அப்படி ஒரு மகிமையான ஒரு அ அ தீர்க்கதரிசிகளா தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள அப்படி வந்து பயன்படுத்தினார். ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? எலிஷா வந்து எலியா கிட்ட இருந்து அந்த ஆவியின் வரத்த ரெட்டிப்பா என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். அவர் எடுத்துக்கொள்றத பார்த்தாரு. அதே மாரி அவர் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் திரும்ப என்ன பண்ணாரு? அ அவங்க எலியா அவர் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வரிசையா நம்ம வந்து அ வேதத்துல பார்க்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அதிசயமா இருக்கும். பயங்கர மிராக்குலஸா இருக்கும். ம். ஆ அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம விவரிச்சு படிச்சோம்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அவ்ளோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் காட்ஸ் பவர் வந்து ஆவின் வரம் அவங்க கிட்ட எலிஷா கிட்ட அவ்ளோ வல்லமையா தங்கி இருந்ததுனால, அ ப நெறைய அற்புதங்கள் நடைபெற்றது. யோர்தான் நதி 2ஆ பிளக்கிறதா இருக்கட்டும், அ அப்புறமா ஒரு 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 லேடி அவங்க அவங்க வீட்ல இருக்கிற எண்ணெய வந்து பெருக செய்வாங்க. அத வித்து கடன தீர்த்து அது பண்ணிக்க சொல்லுவாங்க. உயிரிழய செய்வாங்க ஒருத்தவங்களுடைய மகன. அது மாரி நெறைய அற்புதங்கள் வந்து எலிஷா வந்து செய்திருப்பாரு. எப்படி எலியா வந்து அற்புதமான காரியங்கள செய்தாரோ, அது மாரி எலிஷாவும் என்ன பண்ணுவாரு, அற்புதமான காரியங்கள செய்வார். நாமான வந்து கண்கள அ குணமாக்குவாரு. ஸோ, நெறைய அற்புதங்கள் நடக்கும். சரி, இப்போ அ எலிஷா குறிச்சு இப்ப நம்ம தியானிச்சதுல, அ ம் நமக்கு அ பர்சனலா அவர்கிட்ட அவர்கிட்டருந்து நம்ம ல லேர்ன் பண்ணிக்கிறதுல ஒரு விஷயம் என்ன தோணும்னா, ஆம் அவர் எப்படி வந்து அந்த ஆவியின் வரத்த அவர் வந்து நாடினாரு. அதை அவர் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த ஊழியத்த அவரால வல்லமையா, அற்புதமா செய்ய முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எலிஷா. ஆ அப்போ ஆ அப்போ வந்து அம் அந்த ஆவியின் வரம், அது வந்து அது வந்து ஒரு அந்த மிராக்குலஸா செய்கிற அந்த ஆவியின் கிரியைகள் வந்து அது அது செய்கிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வல்லமையினால, தேவனுடைய வல்லமையினால அது என்ன நடப்பிக்குது. அப்படிப்பட்ட வரங்கள் அ க ஒவ்வொரு டைம்லயும் நம்மளால பார்க்க முடியுது. சிலர் என்ன பண்றாங்க, அத பெற்றுக்கொள்றாங்க. அந்த ஆவியின் வரங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொண்டு, அ தேவன் அவங்கள எதுக்கு அழைக்கிறாங்களோ, அந்த
அந்த அழைப்ப அவங்களால அந்த ஆவியின் வரத்த கொண்டு அவங்களால செய்ய முடியறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தேவன் வந்து ஆவியின் வரங்கள என்ன பண்றாரு? கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள நம்மளாலயும் முடியும். அ எலிஷா எப்படி அத தொடர்ந்து நாடி அ எலியாவ பின்தொடர்ந்து எங்க போனா எலியா வந்து "நீ இங்க இரு, நான் போறேன்" அப்படின்னு சொன்னாலும் அவரு கேட்காம அவர் பின்னாடியே போனாரு. அ அவருக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச. அதனால என்ன பண்ணார்? தொடர்ந்து விடாம போனாரு. ஸோ, அப்போ அந்த முதல்ல அந்த வரத்த பெற்றுக்கொள்றதுல நமக்கு முதல்ல என்ன வேணும்? நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். நம்ம அத நாடணும். நம்ம அத விரும்பணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது தேவன் வந்து நமக்கு என்ன பண்றாரு? ஆவியின் வரங்கள வந்து நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆ ஏன்னா ஆவியின் வரங்கள் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. ஆ தேவன் வந்து அவர் என்ன பண்றார்? ஆ நம்மள சபை இத ஆவியின் வரங்கள குறிச்சு அ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்லியிருப்பாரு. "ஆ ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஆம் நான் அத வாசிக்கிறேன் ஒரு சில வசனங்கள். ஆம் 4வது வசனத்துல, "வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆம், கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன பண்ணுகிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவியின் வரங்கள வந்து என்ன பண்றாரா கர்த்தர், அ அவருடைய சபையார், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாராம்? அவர் பகிர்ந்து ஆவியானவர் என்ன பண்றாராம்? குடுக்குறாராம். ஆ ஸோ நம்ம இங்க அப்போ நம்ம என்ன பண்ண சொல்லிறாங்க? அ இந்த ஆவியின் வரங்கள நம்மள இது முக்கியமான வரங்களை நாடுங்கள். இந்த ஆவியின் வரங்களை நம்ம என்ன பண்ணணும்? நாடணும். அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிஃப்ட்ஸ குடுக்குறது. அது வரங்கள்ன்னு சொல்லும்போது, அது என்னது? அதெல்லாம் கிஃப்ட். அ நம்ம நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய கிஃப்ட்ஸ். காட் வந்து அத நமக்கு ஒரு கிஃப்ட்டா குடுக்க அவர் விருப்பப்படுறார். அ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல என்னெல்லாம் அந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அந்த வரங்கள். அம் இ இ இந்த அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு வரம் இருக்கு. இப்போ எலிஷா பார்த்தோன்னா, அவருக்கு 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 என்ன வரம்? அது வந்து ஒரு தீர்க்கதரிசிக்குரிய வரம். ஒரு பிரதான அந்த அந்த தேசத்துக்கு ஒரு பிரதான தீர்க்கதரிசிக்கு இருக்கக்கூடிய ஒரு வரங்கள். அந்த ஒரு ஆஃபீஸ், அந்த ஒரு ஊழியத்துக்கான வரங்கள அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். அப்ப தேவன் வந்து அ அ அவருடைய ஊழியத்தில, அவருடைய சபையில, அவருடைய மினிஸ்ட்ரியில அவர் என்ன பண்றாரு? சில அ அ பொசிஷன்ஸ் அவர் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறாரு. சில அ ஸ்தானங்கள், சில அ அ அழைப்புகள், சில கடமைகளை செய்றதுக்கான ஒரு பொசிஷன வச்சிருக்கிறார். அந்த பொசிஷனுக்கு என்ன பண்றாரு? அவர் ஒவ்வொருவரையும் என்ன பண்றாரு? அழைக்கிறார். அவர் அழைச்சு அவங்களுக்கு என்ன பண்றாரு? அந்த வரங்களையும் குடுத்து, அந்த அவர் அவர் நியமிச்சிருக்கிற அந்த அவருடைய வேலைய செய்றதுக்கு, அவங்களுக்கு என்ன பண்றார்? வேண்டிய ஹெல்ப் அவர் என்ன பண்றாரு? செய்கிறார். அப்போ அ அது எதுக்குன்னா, சபை வந்து பொதுவா பக்தி விருத்தி அடைவதற்காக, ஒருவருக்கு ஒருவர் பலன் அடைவதற்காக. ஆ நம்ம இதிலேயே நம்ம பின்னாடி படிக்கும்போது தெரியும். நம்ம நம்ம எல்லாரும் சபையா இருக்கும்போது, அ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஒரு ஒரு அவயங்களா நம்ம இருக்கிறோம்னு பார்க்கிறோம். ஒரே சரீரத்தில உள்ள தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். ஏன்னா, ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. ஆ
கண்ணு வந்து கண்ணுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது பார்க்கணும். கையினா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது வந்து சில விஷயங்கள செய்யணும். ஆ கை செய்ற ஃபங்ஷனாலிட்டி கண் செய்யாது. அது மாரி காலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதயத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்குன்னு தனியா ஒரு அழைப்பு இருக்கு. அதுக்கு அது அது நிறைவேற்றுவதற்குன்னு ஒரு அ க விஷயம் இருக்கு. அது மாரி காட் எப்படி செய்ய விரும்புறாருன்னா, ஒரு சபையாரா அவருடைய ச அம் அவரால் அழைக்கப்பட்ட நம்மளுக்கு தனித்தனியா என்ன பண்ண விரும்புகிறார்? வரங்கள பகிர்ந்து கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆ யாருக்கும் வந்து எல்லா 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 ஒருத்தங்களே என்ன பண்ண முடியாது? எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அப்படி அப்படி பண்ணா ஒருத்தங்களுக்கு என்ன வரும்? பெருமை வந்துரும். ஆனா காட் எப்படி விரும்புறார்ன்னா, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் என்ன பண்ண விரும்புகிறார்? பகிர்ந்து கொடுக்க அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காட் கிட்ட நம்ம அத நாடணும். நம்ம அத கேட்கணும். ஆவியின் வரங்கள நம்ம நாடணும். அப்படி கேட்கும்போது அவர் நிச்சயமா அத என்ன பண்ணுவார்? ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். இப்ப நம்ம இங்க பார்த்தோம். சில என்ன வரங்கள குறிச்சு நம்ம பார்த்தோம். ஞானத்தை போதிக்கிற வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். ம். ஆ இதெல்லாம் வந்து ஆ ஞானத்தை போதிக்கும் வசனம். இப்போ ஆ ஒரு வசனம் இத குறிச்சு எனக்குமே ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா, இப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். ஆ சில விஷயங்கள் வந்து ஆ வெளிப்படுத்துற அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த 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 அதற்கான அந்த வசனம், அது வெளிப்படுத்துறது என்னது? ஆவியின் வரம். அது வந்து ஒரு கிஃப்ட். ஆ ச அ நமக்கும் காட் அத குடுக்க அவர் விரும்புவார். நம் ஒரு காரியங்கள்ல ஞானமுள்ள ஒரு விஷயம். அதாவது அந்த நேரத்துக்கு எ அ கரெக்ட்டான ஞானமான ஒரு காரியம் என்ன? அ ஸோ அது வந்து அறிவுனால நம்மளுடைய சுய ஞானத்தினால அது வெளிப்பட முடியாது. இந்த ஆவியின் வரம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஞானத்திற்குரிய அந்த வசனம் என்ன பண்ணும்? வெளிப்படும். இல்ல அறிவை உணர்த்துகிற அந்த வசனம் வெளிப்படும். அப்ப அது ஒரு ஆவியின் வரம். ஆ அந்த வரம் கிரியை செய்யும்போது தான் சபையில கிரியை செய்யும்போது தான் ஆ என்ன வரும்? ஒரு வெ ஒரு ஞானம் வெளிப்படும். இல்ல ஒரு அறிவு வெளிப்படும். ஆ அ இப்போ 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 ஒரு சபையாரா வச்சுக்கோங்களேன். இப்ப இப்ப நம்ம காலகட்டத்தில இப்ப நம்ம நம்ம காட் வந்து என்ன செய்ய விரும்புறாரு? இப்போ இல்லன்னா, ஆ ஊழியத்தில வந்து என்ன மாரிலாம் அடுத்து என்னலாம் செய்யணும்? ஆம் அ ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலயும் சரி, ஒரு சபையின் காரியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள்லயும் சரி, ஞானம், அறிவுங்கிறது வந்து ஆ நமக்கு தேவ. அத வந்து கொடுக்கிறவர் யாரு? காட் தான். ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு? அத வந்து வெளிப்படுத்த முடியும். நம்மளா வந்து என்ன பண்ண முடியாது? ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு நம்மளா செயல்பட முடியாது. ஸோ அந்த ஞானத்தை உணர்த்துறது, அந்த அறிவை உணர்த்துற வசனம் வந்து ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தங்களுக்கு அது கொடுக்குறாரு. அதே மாரி பார்க்குறோம். அந்த ஆவியினாலே விசுவாசமும். ஆ இப்ப நம்ம விசுவாசம் வந்து என்னவா சொல்லப்பட்டிருக்கு? இட்ஸ் எ கிஃப்ட். இட்ஸ் ஒரு வரம். ஆ நம்ம நம்ம அத ரொம்ப ஒவ்வொருவருக்கும் நம்ம 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 எல்லாருமே என்ன பண்ணப்படுறோம்? விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்ததே வந்து ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆ அத யோசிச்சு பாருங்க. அப்ப காட் நம்மள ரட்சித்ததே என்னது? ஒரு கிஃப்ட். நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் வந்ததே வந்து ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனா, அந்த விசுவாசமே என்னவா? அது ஒரு கிஃப்ட்டா. அப்போ நம்ம 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 ரட்சிப்ப பெற்றிருக்கிறதே என்னது? ஒரு கிஃப்ட்ல தான் நம்ம அத பெற்றிருக்கோம். நமக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வந்தது? அது காட் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? குடுத்திருக்காரு. அப்போ நம்ம லைஃப்ல ஃபெய்த்துங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோம்னா, காட் மேல ஒரு விசுவாசிக்கிறோம்னா, அந்த விசுவாசத்த யார் குடுக்குறா? ஆவியானவர் குடுக்குறார். விசுவாசத்திலயும் எவ்ளோ பெரிய விசுவாசம் இருக்கு. ரொம்ப சின்ன விசுவாசம் இருக்கு. அப்போ நம்ம நம்ம காட எவ்ளோ விசுவாசிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். நம்ம நெறைய விசுவாசிக்கிறோம்னா, அது ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆவியின் வரம். ஆ நம்ம அத லைட்டா எடுத்துக்க கூடாது. நம்ம அந்த வரத்த நாடணும். விசுவாச வரத்த நம்ம என்ன பண்ணணும்? நாடணும். ஏன்னா விசுவாசங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. ஒரு ரொம்ப அ காட கிரியை செய்ய வைக்கிறது என்னது? நம்மளுடைய விசுவாசம் தான்.
நம்ம எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும்னா, பெரிய பெரிய விஷயங்கள் காட் செய்றதுன்னா, காட்க்கு யார் தேவைப்படுறா? அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவைப்படுறாங்க. காட் வந்து அ அவருடைய வல்லமைய வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவைப்படுது. விசுவாசம் இல்லாத இடத்துல காட் என்ன பண்ண மாட்டாரு? அவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த அவர் விருப்பப்பட மாட்டார். ஸோ, அப்ப நம்ம விசுவாசம் வைக்கும்போது தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படும். அப்ப அந்த விசுவாசம் நம்ம நம்ம லைஃப்ல நமக்குள்ள இருக்கணும்னா, அது வந்து ஒரு கிஃப்ட். அது ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு குடுக்குறார். ஸோ, அந்த கிஃப்ட்ட நம்ம நாடணும். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள். ஹீலிங் மினிஸ்ட்ரி. சுகப்படுத்துகிற ஒரு வரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. மிராக்கிள் நடப்பிக்கிற வரங்கள். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அ தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபட்டிக்கா அ அ தேவனுடைய வார்த்தைய சொல்றது. அந்த அந்த ஒரு வரம். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகள வந்து என்ன பண்றாங்க? பகுத்து அறியக்கூடிய ஒரு ஆ காரியம். இது என்ன மாதிரியான ஆவி? இது என்ன மாதிரி இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியா? இது நல்ல ஆவியா? அப்படின்னு அந்த ஆவிகள என்ன பகுத்தறியிற ஒரு வரம். ஆ வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். ஆ பற்பல பாஷைகள் பேசுதல்னு பார்க்கும்போது, ஆ இதுல என்ன வரும்? அந்நிய பாஷை வரும். அதுல வரும். அ அந்நிய பாஷையில பேசுகிறது வந்து தேவன் ஆவியானவர் குடுக்குற ஒரு வரம். அ அது மாரி இல்லாம வேற ஒரு பாஷையிலயும் பேச முடியும். ஆம் அ வே அ சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கும்போது, அவங்க அறியாத பாஷைய அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களால பேச வைக்கவும் முடியும். அ அப்ப இதெல்லாம் என்னது? ஒரு வரங்கள். அதேமாரி அ வேறொரு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். அ அந்த வேறொரு பாஷை அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்றது கூட ஒரு வரம். அ அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது? தனித்தனியா ஆவியின் வரங்களா நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த வரங்கள எல்லாம் என்ன பண்ணணும் நம்ம? நாடணும். நம்ம நம்ம நாடும்போது, அ காட் நிச்சயமா நமக்கு என்ன பண்ண விரும்புகிறார்? ஆவியின் வரங்கள கொடுக்க அவர் என்ன பண்ணுகிறார்? விருப்பமுள்ளவரா இருக்கிறார். ஆ இதிலே நம்ம பார்க்கிறோம். ஆ ஆதலால் ஒரு அவயம் நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தேவன் என்ன பண்றாரா, ஸோ நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் என்னது? ஆவியின் வரங்கள். இப்ப நம்ம பார்க்கிறதெல்லாம் என்னது? ஆ அ பொசிஷன்ஸ் அழைப்பு. ஒரு அ அம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அ இது இது சபையில யாரெல்லாம் ஏற்படுத்துறாரா? அப்போஸ்தலர்கள ஏற்படுத்துறார். முதலாவது அப்போஸ்தலர்கள். அப்போ சபையில வந்து ரொம்ப பிரதானமா முதலாவது யார் இருக்காங்க? அப்போஸ்தல ஊழியம். அத செய்றவங்க தான் முதன்மையா தேவன் முதலாவது ஏற்படுத்துறார். ஏன்னா, அப்போஸ்தலர்களுக்குன்னு தேவன் ஒரு தனிப்பட்ட என்ன பண்றாரு? ஒரு அழைப்ப வைக்கிறார். அவங்க 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 மூலமா சபை முழுவதுக்கும் ஒரு கைடன்ஸ், ஒரு நடத்துதல், ஆவிக்குரிய நடத்துதலை வந்து அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன பண்றார்? தேவன் வந்து செய்கிறார். அ ஸோ அப்போஸ்தல ஊழியம். அம் பவுல் அ அ தேவன் ஆரம்பத்தில என்ன முதல்ல 12 அப்போஸ்தலர்கள அவர் என்ன பண்ணாரு? அவருடைய 12 சீடர்கள என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர்களா அவர் ஏற்படுத்தி, அவர் என்ன பண்ணாரு? கடந்து போனார். அப்போ அந்த 12 அப்போஸ்தலர்கள் கிட்ட தான் என்ன இருந்தது? ஆ தேவனுடைய சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு, இந்த ஊழியத்தை செய்றதுக்கான முக்கியமான பொறுப்பே அந்த 12 அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் இருந்தது. அப்போ அந்த ஒரு ஊழியம், அப்போஸ்தல ஊழியம். ஒரு அப்போஸ்தலர்கள் போயிட்டாங்கன்னா, அந்த 12 பேர்ல இன்னொருத்தங்கள என்ன பண்ணாங்க? அவங்க ஆட் பண்ணாங்க. ஸோ ஆனா அ எ ஒவ்வொரு டைம்ல என்ன இருந்தது? ஒரு டைம்க்கு அந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்பவுமே என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. ஸோ அப்ப தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்தானம், அப்போஸ்தல ஊழியம். அப்புறம் 2வது தீர்க்கதரிசிகள். ப்ராஃபட்டிக்கான ஆ ம் ஊழியம். அப்போ தீர்க்க தரிசன ஊழியம். 3வது போதகர்கள், மேய்ப்பர்கள். சபையை வந்து நடத்துகிற மேய்ப்பர்கள். அ ஆ அ ஸோ போதகர்களா இருக்கக்கூடிய அழைப்புள்ள ஒரு ஊழியம். அ எல்டர்ஸ். அ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அ அந்த அ விசுவாசிகளுக்கு வந்து அ அ ஒரு மேய்ப்பரா வந்து அ
ஒரு தகப்பனா அவங்கள நடத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த போதகர்களுக்கான ஊழியம். பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் தேவன் என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். அ கடைசியா நம்ம பார்க்கிறோம், முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ம். இப்போ இ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்ப குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா, அ வரங்கள குறிச்சு நம்ம தியானிக்கும்போது, ஒண்ணு நம்ம மறந்துடக்கூடாது. ஆவியின் வரங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது தான். அதை பெற்றுக்கொள்ளும்போது, அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டா நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா, எந்த டைம்லயும் வந்து எந்த ஒரு ஆவியின் வரங்களையும் ஒருத்தங்கள ஸ் ஸ் அ அவங்களுக்கு அது வந்து என்ன சொ சொ சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க கிட்ட அந்த அன்பு இல்லன்னா அந்த ஆவியின் வரங்கள் அவங்க வச்சுக்கிட்டு, அதனால என்ன இல்லையா? ஒரு பிரயோஜனமும் இல்லன்றத பவுல் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அ அன்பு வந்து எல்லாத்த விட முக்கியமானது. அ அ நம்ம அன்புல தேறினவங்களா இருக்கணும். அ தேவன்கிட்ட இருந்து அந்த அன்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும். அன்பு இல்லாம ஆவியின் வரங்கள் மட்டும் என்ன பண்ண முடியாது. அத மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா, அதனால என்ன இல்ல? பிரயோஜனம் இல்ல. அப்படின்னு வேதம் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம வரங்கள குறிச்சு தியானிக்கும்போது, அ வரங்கள் வந்து முக்கியம் தான். அ அது அதன் மூலமா நம்மளால தேவன் சொன்ன அழைப்பெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியும். அது சபைக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா, அ அதனால என்ன வந்துரக்கூடாது? அ ப்ரைட் வந்துரக்கூடாது. அதனால என்ன வந்துரக்கூடாது? மத்தவங்க மேல அ அன்பு வைக்கிற அந்த முக்கியமான குணாதிசயம் என்ன பண்ணிடக்கூடாது? ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்த விட ரொம்ப பிரதானமானது என்னது? அன்பு. ஆவின் வரங்கள் முக்கியம் தான். ஆனா அதெல்லாம் விட பிரதானமானது அன்பு தான். ஸோ அத குறிச்சு பவுல் சொல்லுவார். ஸோ அதனால "அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத குறிச்சு அவர் பேசுவார். ஆகவே இந்த நாள்ல நம்ம என்ன அம் இந்த நாள்ல நம்ம எத குறிச்சு நம்ம தியானிச்சிருக்கோம்னா, ஆ ஆவியின் வரங்கள குறிச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆம் பார்த்தோம். எலிஷா கிட்ட எப்படி ஒரு ஆவியின் வரம், இரட்டிப்பான ஆவியின் வரத்த அவர் பெற்றுக்கொண்டார். அவர் அத நாடினதுனால அவர் பெற்றுக்கொண்டார். எலியாவ என்ன பண்ணார்? தொடர்ந்து பின்னாடி போய் நாடி அத அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். அவர் அத பெற்றுக்கொண்டு அவர் எவ்வளோ வல்லமையா தேவன் அவர பயன்படுத்த முடிஞ்சது. அப்ப நம்ம லைஃப்லயும் காட் வந்து ஆம் ஆ அநேகருக்கு ஆசீர்வாதமா அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வரங்கள நம்ம என்ன பண்ணணும்? நாடணும். அவருடைய வரங்கள பெற்றுக்கொண்டா தான் ஆவியின் வரங்கள பெற்றுக்கொண்டா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தேவனுடைய அ தேவனுக்குள்ள பெரிய காரியங்கள நம்மளால செய்ய முடியும். அப்போ நம்ம ஆவியின் வரங்கள நாடணும். விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அ தேவ சமூகத்துல அத நம்ம ஜெபத்துல கேட்கணும். ஆவியின் வரங்கள நாடுறதுன்னா எப்படி? காட் கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஜெபத்துல நம்ம கேட்கணும். ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். எலிஷா என்ன பண்ணாரு? கேட்டாரு. "எனக்கு இரட்டிப்பான உம்முடைய வரம் வேணும்." எலியா கிட்ட கேட்டாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? காட் கிட்ட நம்முடைய ஜெபத்துல நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயம் ஜெபிப்போம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு எனக்கு இது வேணும், அது வேணும்னு நம்ம கேட்கும்போது, எவ்வளோ வாட்டி நம்ம வந்து எனக்கு இந்த வரங்கள கொடுங்க தேவனே, ஆவின் வரங்கள கொடுங்க. உம்மால் பயன்படுத்தப்படுவதற்கு எனக்கு ஸ்பெஷல் வரங்கள குடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? அப்படி நம்ம அத நாடும்போது அது தேவனுக்கு எப்படியா இருக்கு? அது பிரியமானதா இருக்கு. நம்ம நாடி அத கேட்கும்போது, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிச்சு, இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் என்ன பண்ண, அவர் குடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு அதிகமாவே நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் நிச்சயமா குடுப்பார். அது நமக்கு ஒரு பக்தி விருத்திய உண்டு பண்ணும். மற்றவங்களுக்கும் அது பக்தி விருத்திய உண்டு பண்ணும். தேவனுடைய சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுவதற்கு அது என்ன பண்ணப்படும்? பிரயோஜனமா இருக்கும். ஆ ஏன்னா, ஆம் ஆ கெ தேவனுடைய ஆ ஆ ஊழியம் நம்ம 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 வல்லமையா அ அ நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஆ ன் என்ன வேணும்? காட்ஸ் பவர் வந்து வேணும். ஆவியின் வரங்கள் வெளிப்படணும். அ கிரியைகள்ல அது வெளிப்படணும். மிராக்கிள் அண்ட் சைன்ஸ் ஷுட் ஃபாலோ. ஆ அ
நம்ம எங்க போனாலும் நம்மள சுற்றி என்ன ஃபாலோ பண்ணணும்? காட்ஸ் அவருடைய வரங்கள், மிராக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து நம்மள என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அ அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்கள செய்ய முடியும். நம்மளும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.